தாஸ் இங்க எதுக்கு வர சொல்லியிருக்கான்னு முதல்ல தெரியணும். டேய் அப்ப தாஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. இரு பேசிட்டு வரேன். தாசு, நீ சொன்ன மாதிரி ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருங்க. ஏன் தாசு, ஏதாவது பிரச்சனையா? வெளியே போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடி இருக்காங்க. எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஓ, இப்போதைக்கு வண்டி வெளியே சுத்திட்டு இருக்குது, சேஃப்டி இல்ல. நான் சொல்ற வரைக்கும் உள்ளே இருங்க. அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்க தைரியமா இருங்க. நீ சொன்னா ஓகே தாசு. அப்புறம் பக்கத்துல யாரும் இல்லைல்ல? இல்ல தாசு. உன் கூட இருக்க 2 பேரை பார்த்தா எனக்கு சரியா படல. பிளான் எல்லாத்தையுமே அவனுகிட்ட சொல்லி இருக்காத. இதே மாதிரி எப்பயுமே தனியா வந்து பேசு. ஓகே தாஸ். சாரி தாசு, தனியா தான் பேசுறேன்னு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டேன். முட்டாள் முட்டாள். என்ன அடிக்கிறேன் அவனே அடிக்கிறான். குழந்தை நம்மளுக்கு முக்கியம், அது கவனம் இருக்கட்டும். அப்ப பேட்டரி முக்கியம் இல்லையா? நான் சொன்னது நம்ம கிட்னாப் பண்ண குழந்தையடா. ஓ, அந்த குழந்தையா? நீ கவலைய விடு தாசு, அதெல்லாம் நான் சேஃப்டியா பாத்துக்கிறேன். சொதப்புச்சு கொன்னுடுவேன். விடு தாசு, நான் பொறுப்பு. போயும் போயும் குழந்தைய கடத்துறதுக்கு இவங்களையா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? எப்படி வழிகாட்டின முட்டாளுங்களா இருக்கானுங்க பாருங்க. முட்டாளா இருந்தாதான் சொன்னதை தாண்டி வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. தாண்டி செய்ய வேண்டாங்க. இவனுங்க சொன்னதையே செய்ய மாட்டானுங்க போலயே. பேசுறதுதான் அப்படி இருக்கும், ஆனா வேலையெல்லாம் பக்காவா இருக்கு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. அவங்க குழந்தைய தூக்குவாங்க கூட தான் நீ முதல் நம்பல. செஞ்சு காட்டினாங்களே. அது சரி, நீங்க தான் இவனுங்களை மெச்சுக்கணும். இப்போதைக்கு இவங்களை வச்சு களத்துல இறங்கியாச்சு. நீ பேக் அடிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் இவனுங்களோட தான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அசைன்மெண்ட்டை வெற்றிகரமா இவங்க முடிக்க தான் போறாங்க.